ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சார் நம்ம கிச்சனில் புதுசாக ஒரு கிரைண்டர் வாங்கினா அதை எப்படி பழக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எப்படி சீசனிங் பண்ணுறது, ஏன்னா அதில் தூசி கல் எல்லாம் ஒட்டியிருக்கோம், அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன கிரைண்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அல்ட்ரா வாங்கியிருக்கேன், 2 liters இது. சரி, இதை எப்படி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்களேன், அந்த கல்லுலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக மணல் மாதிரி ஏதோ ஒன்று ஒட்டியிருக்கு. இப்போது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எல்லாம் தனியாக எடுத்துட்டு அதை நல்லா தேய்ச்சி, நல்லா ஒரு சோப் போட்டோ இல்லை சும்மாவோ நல்லா தேய்ச்சி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு நடுவில் என்ன பண்ணலாம், ஒரு 2 மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம். இதுக்கு சாதாரண ரேஷன் அரிசி இருந்தால் போதும். இப்போ இதை சும்மா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போது ஊற வச்சுருக்க பச்சரிசி அதை எப்படினாலும் அது வேஸ்ட்டு தான். இது நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஊற வச்சுருக்க பச்சரிசியை போடலாம். இது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் அரைப்படும் போது அதில் இருக்க மண் தூசிலாம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் வேஸ்ட்டு தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக அது போட தான் செய்யணும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்புறம் ஆன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அலசி வச்சுருக்க பச்சரிசியை போட்டுடலாம். போட்டு நல்லா ஆட்டலாம். இதுவும் நல்லா அரைப்படணும். அப்போ தான் நல்லா அரைப்பட அது ஓட 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 அது உள்ளே ஒட்டியிருக்க தூசி எல்லாமே மண் ஏதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு கணக்கு தெரியாதமாக இருக்கலாம் உள்ளே, அதெல்லாம் நல்லா க்ளீனாக சரியாயிடும். அதெல்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆட்டினதுக்கப்புறமா நம்ம எடுத்துருவோம்ல, இது வேஸ்ட்டு தானே, பச்சரிசி தானே. இது என்ன பண்ணலாம், நம்ம கோலம் போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நாள் அப்படியே இப்போ பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பளபளன்னு இருக்குது. எதுனாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு கடாய் இதெல்லாம் கூட விளக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வேஸ்ட் ஆகாது. அப்படியேனாலும் கீழே தான் போட்டாகணும், நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நான் இது யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கிரைண்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இந்த மாதிரி கிரைண்டர் வாங்கிக்கோங்க. ஈஸியாக ஒரு 1/2 hourல அரைச்சிடுது மாவெல்லாம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம். நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு. அரைக்குறையாக ஆட்டிட்டு போடக்கூடாது, நல்லா ஃபுல்லாக ஆட்டால் தான் உள்ளே எங்கெல்லாம் ஓட்டியிருந்த அழுக்குனாலும் வெளியில் வந்துடும். அதனால் நல்லா அரைப்பட்டவுடனே எடுத்துட்டு அப்புறமா கழுவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டர் இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக தானே இருக்குது. இதே மாதிரி தான் எந்த கிரைண்டர் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் சீசனிங் பண்ணணும். அந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக இது மாதிரி கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டோன்னா போதும். நல்லா ஊற வச்சு பச்சரிசி அரைச்சிட்டோன்னா அதுவே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் SRM கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.